இந்த மரத்துக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இது சப்பாங் என்ற வகையை சார்ந்த ஒரு மரம் தான். எங்கட ஊரில் சவுக்கு மரம் என்று சொல்லுவோம். இதை பிரெஞ்சு மொழியில் சப்பான்னு சொல்லுவோம். சவுக்கு மரங்களின் காய்களை பிரெஞ்சில் பொம்து பாங் என்று சொல்லப்படுது. ஒவ்வொரு சவுக்கு மரங்களுக்கு ஒவ்வொரு விதமான பொம்து பாங் இருக்குது. ஒவ்வொரு மரங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சவுக்கு மரங்களின் ஒவ்வொரு விதங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காய்களும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். சிலது தாமரை பூ வடிவமாக நிறைய இதழ்களை கொண்டு இருக்கும், சிலது மூடிய வடிவத்தை கொண்டிருக்கும். அந்த வகையில் இந்த சவுக்கு மரத்தின் காய் வட்ட வடிவிலான பந்துகளை போல இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அதுதான் நான் இந்த காணொளி எடுத்ததுக்கான காரணம். சிட்டியான ஒரு பாரமான காய்களாக இருந்தது. ஒவ்வொரு காய்களும் கிட்டத்தட்ட 150 to 300 கிராம் கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு சரியான பாரத்தை வெயிட்டாக இருந்தது. பார்க்கவும் மிக அழகாக இருந்தது. அதைத்தான் இங்கே காணொளி படுத்தி கொண்டிருக்கிறேன். இயற்கையின் அழகை பார்த்தோன்னே காணொளி படுத்தணுமென்ற ஆசையும் வந்துடும். பறிக்கிறதை விட அதை ரசிச்சுட்டு வாரதான் அழகு. மலர்களை போன்றே காய்களையும் வீணாக பறிக்காமல் அவற்றை மரத்தில் வைத்து ரசித்து விட்டு வருவதுதான் சிறப்பு. நீங்களும் அப்படி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.